Hey guys, welcome back to another video. ஸோ இந்த வீடியோ இப்போ தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் 7:13 இன்னும் 7 minutes நியூஸ் வர போகுது on a Monday. ஸோ I haven't took much trades, just a single trade, ஒரே ஒரு ட்ரேட் மட்டும் எடுத்தேன் யூரோவில், which is right around 11 எடுக்குது இந்த இடத்துல. After this turtle soup, 1 hour internal to 1 hour external, so that's it. So the trade is completed. இந்த இடத்துல எடுத்திருந்தேன் 15 minutes DSTல, my stop source is no, and my target was these guys. Just a simple 1:2, that's all in village. ஸோ இதை எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. இட்ஸ் கிளியர் அஸ் டே 1 hour இன்டர்வல் to 1 hour வச்சுட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதை இன்வால்டேட் பண்ணோன்னே எல்லாம் ஷார்ட்டுக்கு மாறி இருப்பாங்க மேலே. பட் மேலே ஹைஸ்ட் எஸ்எம்டி இல்லை. ஸோ ஐ டுக் அ லாங் ஹியர் பிகாஸ் இந்த லாங் நயன் எடுத்தேன்னா அதுக்கான மெயின் ரீசன் டிஎக்ஸ்ஒய். இஃப் யூ லுக் க்ளோஸ்லி ஆன் டிஎக்ஸ்ஒய் வென்ட் இன் டு த H4FEG. Again, H4FEG internal to external context is playing. So I used DXY as a confluence for this Euro trade. And if you look closely, there's one more H4FEG on Euro USD also, which indicates for me higher prices. All I need is a turtle soup, time alignment, and then go long. That's all. So this is the trade that I took on Euro USD today. So இப்போ நம்ம அடுத்து என்ன ப்ரோ பார்க்க போறோம் அப்படின்னா, we are going to see how I frame my weekly direction. See, okay. எப்படி நான் ஒரு வீக்லி அவுட்லுக் ரெடி பண்ணேன். ஆல் ஐ நீட் இஸ் டூ திங்ஸ். ஒன், check prices offered fairly last week. If yes, target the opposing liquidity, or if not means look for liquidity which is present nearby. Because market என்ன பண்ணும், two things, it does two things. ஒன்னு, it offers price offer fair value price or hunt liquidity. So previous week என்ன பண்ணிருக்கான்றது எனக்கு ரொம்ப important. For example, and one more thing, இந்த frame எப்படி framework எப்படி பண்ணணும்னு தெரியுமா, go watch my video when to trade and when not to trade. அதுலயே சொல்லியிருப்பேன். If there is no FPG present in the current week leg, no trade. If there is FPG, wait for price to dip its hand. ஓகேவா, எனக்கு தேவையெல்லாம் எஃப்இஜி இருக்கணும் ப்ரைஸ்ல. அந்த ப்ரைஸ் லெக்ல எஃப்இஜி இருக்கணும். எஃப்இஜி இருந்தால் தான் எனக்கு ப்ரைஸ் மேலே போகுதுன்றது ஒரு சிக்னேச்சர் மாதிரி வரும், ஹீட் சிக்னேச்சர் மாதிரி. ஸோ இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எப்படி நான் ஃப்ரேம் ஒர்க் பண்ணுவேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் யூரோ ஜேபியிலேருந்து வரேன். ஓகேவா, ஸோ உங்க கண்ணுக்கு என்ன தெரியுது, வீக்லி டைம் ஃப்ரேம்ல என்ன கான்டெக்ட் ஆல்ரெடி இங்க போயிட்டு இருக்குன்னா, இங்க ஆல்ரெடி வேற ஒரு பெரிய கான்டெக்ட் போயிட்டு இருக்கு. இஃப் யூ லுக் க்ளோஸ்லி, there is a monthly CRT playing here. See, last year December lows got total soaked by February. So in the lows total opportunity, this is also another hidden key level here. So internal to external is playing out, and weekly time frame para weekly la support பண்ற மாதிரி இந்த internal to இந்த external pay out ஆகி முடிச்சிருச்சு. So இதுதான் லாஸ்ட் வீக், இது இந்த வீக்கா. ஸோ லெட் மீ க்ளோஸ் இட் திஸ் வே. ஸோ இப்போ எனக்கு வீக்லி டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்றுமே இல்லை, லைக் குப்பை மாதிரி இருக்கு. லைக் மார்க்கெட் இஸ் ரெஸ்பெக்டிங் எவ்ரி ஆர்டர் பிளாக் தட் இட்ஸ் சி மார்க்கெட் இஸ் ரெஸ்பெக்டிங் ஆர்டர் பிளாக்ஸ். பட் நான் ஆர்டர் பிளாக்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன், ஐ யூஸ் ஒன்லி எஃப்இஜி. ஸோ எனக்கு வீக்லி டைம் ஃப்ரேம்ல எஃப்இஜி இருக்கான்னு கேட்டால் கிடையாது. முதல்ல என் வீக்லியோட பயாஸ் நான் டிட்டர்மின் பண்ணுறேன். ஸோ மார்க்கெட் இந்த லோ தட்டிருக்கான். ஸோ 12 சூப் படி ரேஞ்சோட கிரைட்டீரியா படி இட் நீட்ஸ் டு கோ ஹையர் ஃபார் ரேஞ்ச் ஹை. ஸோ எனக்கு டைரக்ஷன் வீக்லியோட கேண்டில் புல்லிஷா பிரிண்ட் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன். வீக்லியோட கேண்டில் நெக்ஸ்ட் வீக் முடியும் போது எனக்கு புல்லிஷா இருக்கும். அப்போ புல்லிஷா இருக்கும்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், நீ ஏதாவது ஒரு பொருளை வாங்க போறோம்னா பை பிலோ எவ்ரி ஓப்பன். ஸோ வீக் இப்பதான் ஓப்பன் ஆயிருக்கு, நாளைக்கு ட்ரூ வீக் ஓப்பன் ஆகுது. எனக்கு ட்ரூ வீக் கீழே வாங்கணும். ஏன்னா நான் வாங்க போறது எனக்கு நான் என்ன ப்ரொஃபைல் எக்ஸ்பெக்ட் பண்றேன், ஓப்பன் லோ ஹை க்ளோஸ். பார்க்க பில்டோ மாதிரி இருக்கும். ஸோ கண்டுக்காதீங்க, நமக்கு டயக்ராம்ஸ் அவ்வளோ வராது. ஸோ யா, ரெக்கார்டிங்ல தான் இருக்கு, ரெக்கார்டிங். ஸோ இது இப்படிதான் நான் பிளான் பண்ணுவேன். முதல்ல எனக்கு தேவை, நான் என்ன அவுட்லுக் போட்டாலும் சரி, என்ன மண்ணு போட்டாலும் சரி, எனக்கு அடுத்த வாரத்தோட கேண்டில் எங்க போறோம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்க எஃப்இஜிஸ் கிடையாது. ஸோ ஆப்வியஸ்லி மார்க்கெட் இஸ் கோயிங் ஃபார் திஸ் லிக்விடிட்டி, விச் மீன்ஸ்
எங்க பிரைஸ் ஃபேரா டெலிவரி ஆகலைன்னு அர்த்தம். ஏன் இது ஃபேரா நான் இங்க டெலிவரி ஆகலைன்னு சொன்னா தெர் இஸ் லேக் ஆஃப் எஃபிஜி. ஸோ விச் மீன்ஸ் பிரைஸ் மேல போவோம், ஆனா அவ்வளவு ஈஸியா போகாது, சாவடிச்சு மேல போகும். இப்போ ஐம் கமிங் பேக் டு டெய்லி. டெய்லி டைம் ஃப்ரேம்ல வரும்போது எனக்கு நீங்க இங்க நல்லா பாத்தீங்கன்னா தெர் இஸ் எஃபிஜி ஹியர். சி, அதுக்குன்னு இந்த எஃபிஜி வந்தோடனே நான் லாங் அடிச்சிருவான்னு கேட்டா அது முட்டாள்தனம். ஏன், நான் இப்பதானே சொன்னேன் பை பிலோ எவ்ரி ஓப்பன். ஸோ இன்னைக்கு வீக் ஓப்பன் ஆயிருக்கு, நாளைக்கு தான் ட்ரூ வீக் ஓப்பன் ஆகுது. ஸோ ஐ நீட் டு லெட் த ப்ரைஸ் பிளே. ஸோ இப்போ நான் எக்ஸ்பெக்ட் பண்றதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். எனக்கு மார்க்கெட் இன்னைக்கு இந்த எஃபிஜிக்குள்ள ட்ரேட் ஆகும், நான் நினைச்ச மாதிரி அக்ரெசிவா ட்ரேட் ஆகிறோம். ஸோ தெர் இஸ் நோ வே இன் ஹெல் பீப்புள் வில் பி லுக்கிங் டு ஷார்ட் லாங் திஸ் மார்க்கெட். ஸோ அதுதான் எனக்கு வேணும். ஒன்ஸ் ஐ காட் அ லோவர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன், லைக் நாளைக்கு நான் இந்த இடத்துல ஒரு எஸ்எம்டி எதிர்பார்ப்பேன், யூரோ ஜேபிஐயும் ஜிபிபி ஜேபிஐ இல்லை யூஎஸ் ஜேபிஐ வாட் எவர் த பேர் மேபி. ஸோ இந்த லோஸ்ல ஒரே ஒரு எஸ்எம்டி கிடைச்சி 1 hour சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி நடந்துச்சுன்னா ஐ வில் பி லுக்கிங் ஃபார் ஸ்விங் லாங்ஸ் டுவர்ட்ஸ் திஸ் எக்ஸ்டர்னல். ஸோ ஆல்ரெடி நான் இப்படி ப்ரீ பிளான் பண்றேன். எனக்கு இந்த இடத்துக்கு வந்தோடனே நான் இன்னைக்கே தூக்கி போயிட்டு லாங் அடிக்கக்கூடாது. ஏன் நான் இன்னைக்கு லாங் அடிக்கக்கூடாது? ஏன்னா வீக்லி ப்ரொஃபைல் படி நான் எல்லாத்துக்கும் கீழே வாங்கணும். ஸோ பை பிலோ த ட்ரூ ஓப்பன்ஸ், செல் அபவ் த ட்ரூ ஓப்பன்ஸ். ஸோ ட்ரூ ஓப்பன்ஸ்ன்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நான் அன்னைக்கே ஒரு இண்டிகேட்டர் கொடுத்துருந்தேன், நான் இப்போ வேற இண்டிகேட்டர் யூஸ் பண்றேன். ஏன்னா அது கொஞ்சம் கிளஸ்டர்டா இருந்து நான் வேற ஒரு ஆத்தர் கிட்ட இந்த இண்டிகேட்டர் வாங்கிட்டேன். அகைன் திஸ் இஸ் அ பெய்ட் இண்டிகேட்டர், நாட் அ ஃப்ரீ இண்டிகேட்டர். இது பாத்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும், லைக் எவ்ரி திங் இஸ் விசிபிள் ஹியர். ட்ரூ வீக் இங்க இருக்கு, ட்ரூ மந்த் ஓப்பனிங் இருக்கு. ஸோ வி ஆர் அபவுட் ட்ரூ வீக் அண்ட் ட்ரூ மந்த். ஸோ இது ட்ரூ வீக்ன்றது போன வாரத்தது. ஸோ இந்த வாரத்தது நாளைக்கு தான் ஓப்பன் ஆகும். ஸோ விச் இண்டிகேட்ஸ் இங்க இருக்கிறது நாளைக்கு இங்க மேல எங்கேயாவது வந்துடும். ஸோ ஆட்டோமேட்டிக்லி இங்க வந்ததுக்கு அப்புறம் இப்ப இங்க வேற என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு M15ல ஒரு MMSM செல் கர்வ் தெரியுது. ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ ஃப்ரேம் எவ்ரிதிங் இன் மை ஹெட். இது பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, பட் இட்ஸ் ஓகே இஃப் யூ நோ. இங்க ஒரு குட்டி செல் கர்வ் ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு. ஒரிஜினல் கன்சால்டேஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ். நாளைக்கு காலையில ஸ்மார்ட் மணி ரிவர்ஸ். ஏன் நான் காலையில எக்ஸ்பெக்ட் பண்றேன்? இது யூரோ ஜேபி, விச் மீன்ஸ் ஜேபிஐ பேர். ஜேபிஐ பேர் எப்போ மூவ் ஆகும்னா ஏசியால மூவ் ஆகும். ஸோ அகைன் இட் கம்ஸ் வித் எக்ஸ்பீரியன்ஸ். லைக் எந்தெந்த பேர் எப்போ மூவ் ஆகும்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கமெண்ட்ஸ்ல ட்ராப் பண்ணுங்க. ஐ வில் மேக் அ செப்பரேட் வீடியோ அபவுட் இட். அண்ட் யா, ஒரு நிமிஷம் தண்ணி மட்டும் குடிச்சிக்கிறேன். இது பார்க்கும்போது எனக்கு MMXM மாதிரி தெரியுது, கிளீனான MMXMs. ஸோ இப்போ MMXMs இருக்கிறதுனால பிரைஸ் செல் ஆகும்னா இட் செல் ஆஃப் அக்ரெசிவ்லி, பட் இட் இஸ் நாட் செல்லிங் ஆஃப் அக்ரெசிவ்லி. ஸோ வாட் ஐ வில் பி எக்ஸ்பெக்டிங் இஸ் லெட் த செல் கர்வ் கம்ப்ளீட் அண்ட் லெட் மீ கேட்ச் த பை கர்வ். இங்கேருந்து வர செல்லுக்கான டார்கெட் எனக்கு கிடையாது, ஆனா இங்கேருந்து போற பைக்கான டார்கெட்ஸ் என்கிட்ட இருக்கு. ஸோ இப்போ இது கூட நான் ஃபோரெக்ஸ் ஃபேக்டரியை கம்பைன் பண்ணுவேன். எப்படி ப்ரோ நீங்க ஃபோரெக்ஸ் ஃபேக்டரி கம்பைன் பண்ணுவீங்கன்னா, யூரோப்பும் ஜேபிஐக்கும் ஏதாவது நியூஸஸ் இருக்கான்னு தெரியல, பட் ஐ couldn't ஃபைண்ட் எனி நியூஸஸ். நான் ஏன் இந்த இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு நான் இந்த பேரை காட்டுறேன்னா, ஏன்னா மேஜர்ஸ் குப்பை மாதிரி இருக்கான். இஃப் யூ லுக் க்ளோஸ்லி மேஜர்ஸ் இஸ் பியூர் ஷிட். என்ன பண்றான்றது எனக்கே தெரியல, விச் இண்டிகேட் திஸ் ஆஸ் அ ஃபேக் மூவ். ஏன்னா மார்க்கெட் ஹையர் பிரைசஸ்க்கு போறான்ற பட்சத்தில் திஸ் இஸ் அ ஃபேக் மூவ். ஃப்ரைடே நைட் வந்தது, எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டு எல்லாரையும் ஷார்ட் ஓப்பன் பண்ணி விட்டு எனக்கு அப்படியே அப்போஸ் ஆகும், லாங் ஆகும். அகைன் what market does, it fades everyone out and then the real move starts. இப்ப இன்னொரு பேருக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள் தரேன். வேற எப்படி நான் ஒரு வீக்லி அவுட்லுக் ஃப்ரேம் பண்ணுவேன் அப்படின்னா, என் மாடலே IRL டு ERL. ஸோ திஸ் இஸ் மை மாடல், ரைட்? ஸோ நான் இங்க கோல்டு பாக்குறேன். கோல்டு பார்க்கும்போது லைக் இட் இஸ் பிளாஸ்டிங் த்ரூ த ரூஃப். பட் இப்போ நான் ட்ரேட் எடுப்பேனா அப்படின்னு கேட்டா, சி ஆல் ஐ வாண்ட் டு சி இஸ் காலையில் லைவ்ல பார்த்தவங்களுக்கு தெரியும் இந்த எஃப்இஜிக்கு மார்க்கெட் போவான்னு நான் சொன்னேன். அது சொன்ன மாதிரி எஃப்இஜிக்கு போயிட்டான். இப்ப என்ன பிரச்சனை, இன்னைக்கு நாள் முடியறதுக்குள்ள இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் இந்த விக்கெட் கீழே க்ளோஸ் பண்ணா மட்டும்தான் நான் நாளைக்கு ஷார்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். இல்லைன்னா ஐ வுடன்ட் ஈவன் டச் கோல்ட். whatever you guys say, I won't touch gold because it doesn't make any sense. கோல்டுல மட்டும்தான் நீங்க கத்துக்கிட்டது எல்லாமே உருப்படாம போகும், ஏன்னா எஃபிஜியா மாதிரி இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி யூ கைஸ் வில் லுக் ஃபார் சேல்ஸ் திஸ் வீக், பட் அன்பார்ச்சுனேட்லி மண்டே மார்க்கெட்டே தூக்கி சொல்லிக்கிட்டேன். எவ்வளோ டாலர் மூவ் மண்டே மார்க்கெட்? 3,237 to 3,323, which is almost like a $90 move. ஸோ ஏன் போனா எதுக்கு போனா நோ ஐடியா, பட் ஐ வில் பி பிளேயிங் லைக் திஸ் ஒன்லி. இப்படிதான் அப்ளை பண்ணுவேன். நான் காலையிலேயே ஒரு லாங் எடுத்துருக்க வேண்டியது, பட் இந்த H4 இந்த எஃபிஜிக்குள்ள வரல, ட்ரேட் ஆகல. ஸோ அகைன் இட்ஸ் இஸ் நோ ட்ரேட் ஃபார் மீ. ஸோ நான் மார்க் பண்ண மாதிரி என் ஃபர்ஸ்ட் டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. But all I need is a closure below this, and then I will be look to write cells.
பட் அது நடந்தாதான் ட்ரேட். இப்ப நடக்கலன்னா ட்ரேட் ஃபோர்ஸ் பண்ண போறது கிடையாது. பிளஸ் நான் ஏன் இந்த பர்டிகுலர் எஃபிஜி எடுத்தேன் அப்படின்னா, நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா தெரியும், மார்க்கெட் இஸ் என்ன ரேஞ்ச். தேர்ஸ்டேயோட ஹைஸ் க்ளோஸ்ல ஃப்ரைடே மாறிக்கிட்டான், which indicates accumulation. All I need is a manipulation into this key level at a key time, at a key day. Gold Monday is the key day. If you know, you know. So key day was there, key level was there, and key time was there. In the key time, NY. ஏன்னா லண்டன் ஹை ஆஃப் த செட் பண்ண மாட்டான், ஒன்று செட் பண்ண ஏஷியா செட் பண்ணிருக்கணும். பட் ஏஷியால இங்கேருந்து இவ்வளவு தூரம் ஏஷியாலே மூவ் வருமான்னு கேட்டா ஆப்வியஸ்லி நாட் பாசிபிள். ஸோ ஐ வில் லுக் டு ஷார்ட் திஸ் ஒன்ஸ் பிரைஸ் ரீச்சஸ் ஹியர் அட் NY ஓப்பன் ஆர் 9:30 ஓப்பன். ஸோ நான் நினைச்ச மாதிரி வந்துட்டான், பட் இட் இஸ் நாட் ஷோயிங் எனி சிக்னேச்சர் ஆர் எனி திங் டு கோ டவுன். பிகாஸ் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் பிரைஸ் எவ்வளவு அக்ரெசிவா நின்றுட்டு இருக்கா அந்த இடத்துல. சி இப்போ என் பிளான் நடந்தாதான் ட்ரேடு, இல்லைனா நோ ட்ரேட். இப்போ இந்த இடத்துல எஃப்இஜி இருக்கிறதுனால தான் நான் இந்த ட்ரேடு ஃப்ரேம் பண்ணேன். இந்த இடத்துலலாம் நான் ஏன் ஃப்ரேம் பண்ணா, there was no FEG in here, but on futures there was a volume imbalance if you look closely. So that's why I always say refer futures chart, refer futures chart, refer futures chart. Plus இந்த இடத்துல நான் ட்ரேட் எடுக்க இந்த சார்ட் இருந்திருந்தாலுமே நான் ட்ரேட் எடுத்துக்க மாட்டேன், because I was looking for this range high to get turtle soup, which means Wednesday highs to get turtle soup, then Friday acceptance back into the range, and following week continue the sell off. But unfortunately Friday ஆல வெனஸ்டேயோட ஹைஸ் அடிக்க முடியல, அதுக்கு பதில் Thursdayயோட ஹைஸ் அடிச்சுட்டு பிரைஸ் ரிவர்ஸ்ட். So this is how I frame my weekly outlook. So ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? ஏதோ டவுட்ஸ் இருக்கா அதான் நான் நம்புறேன். இன்கேஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ல போடுங்க. ஓகேவா? ஸோ இது ரொம்ப சிம்பிளா அவுட்லுக் தான். ஆல் ஐ நீட் இஸ் எஃப்இஜி. இதை பத்தி இன்னும் உங்களுக்கு இன்டெப்தா புரியணும் அப்படின்னா தயவு செஞ்சு என்னோட வென் டு ட்ரேட் அண்ட் வென் நாட் டு ட்ரேட்ன்ற வீடியோ படிங்க, பாருங்க. அதுல கிளீனா நான் மென்ஷன் பண்ணிப்பேன். ஆல் ஐ நீட் இஸ் ஃபக்கிங் எஃப்இஜி. இஃப் தெர் இஸ் நோ எஃப்இஜி நோ ட்ரேட். சேம் சிம்பிள். நான் ஈவினிங் லண்டன்ல இந்த நேஷனல் ட்ரேட் வச்சிருந்தேன். அகைன் இட் ரிசல்ட் மீ இன் பிரேக் ஈவன். அதுக்கான ரீசன் நான் சொல்றேன். All I saw was this price action. I was in M5 and I saw this type of price action, which is again, this is the LR and high of, this is the 4-hour, new 4-hour candle opening. If you look closely, this is the new 4-hour candle opening, which is 2 a.m. 2 a.m. was a flat open. There is no wick, and 1 hour also is a flat open. 1 a.m. candle is also flat open. So I expect IRL to ERL. 4-hour FEG குள்ள போறோம், IRL, and then what happened? ERL. So market operates in two ways: internal to external or external to internal. I trade only internal to external, not external to internal. So இங்க பாத்தீங்கன்னா தெரியும், I took a short here on this M5 breaker. My stop loss was so tight. ஏன்னா I expected a displacement. கொட்ட ஆரம்பிக்கணும், பட் இந்த இடத்துல ரொம்ப அரிச்சிட்டான். இந்த இடத்துல தான் எனக்கு பிரேக் நினைச்சு. I went a short here. My stop loss was below this high, this FEG high. My target was these lows. நான் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வீடியோவே சொல்லியிருப்பேன். லைக் நீங்க ஒரு டார்கெட் மார்க் பண்ணி அந்த டார்கெட்டுக்கு டிவியேஷன் ஃபுல் பண்ணீங்கன்னா டிவியேஷன்ஸ் அலைன் ஆகும். சி 2.5 these lows. My standard deviation was this leg, and நான் இந்த பேக்கர்ல எடுத்துட்டு ப்ரைஸ் வாஸ் கோயிங் லோ சூப்பர்லி. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ட்ரூ டேக்கு இந்த இடத்துல இருந்தா, இந்த இடத்துல கூட நான் ஷார்ட் அடிக்கும் போது என்ன பண்ணிருப்பேன் பாருங்க. ட்ரூ டேக்கு மேல ட்ரூ செஷன் இங்க இருக்கும், அந்த இப்போ ஆஃப் ஆயிட்டு இருக்கும், விச் ஆப்வியஸ்லி நியூயார்க் ஸ்டார்டட், ஸோ இது ஆஃப் ஆயிட்டு இருக்கும். ட்ரூ செஷனுக்கு மேல தான் நான் ஷார்ட் அடிக்கிறேன், எல்லாத்துக்கும் மேல ப்ரீமியம்ல தான் நான் ஷார்ட் அடிக்கிறேன். ஸோ அப்படின்ற இந்த சென்ஸ் திஸ் ட்ரேட் ஆட்ஸ் மோர் கான்ஃபிடன்சஸ் டு மீ, because for our internal to external there was a SMT here with YM at these highs. It was a SMT internal to external, M5 breaker block, which is again, this is a unicorn setup in ICT concepts, and these are all LRLR. Kuti MMXMRI, first stage, second stage, third stage, fourth stage, smart money reversal, then first stage redistribution, then boom bam. But என்ன நடந்துச்சு இந்த இடத்துல அப்படின்னா, if you look closely here, once price in the highs return superstar இங்க டிஸ்பிளேஸ் ஆனதுக்கு அப்புறம் I went break even. நான் ஸ்டாப் லாஸ் கூட ட்ரையல் பண்ணல. I just went break even. Once price turtle soups this high, இங்க ஒரு internal high இருக்கும், quotidian high. Once this quotidian high got turtle soup and price got displaced, I went break even.
let's see what the fuck I did. And அரைச்சி பிரேக் இவன் அடிச்சு and then he sold off. But in the day நான் ஹோல்ட் பண்ணிருக்கலாமா? Not worth my mental brain. See how much drama it cost me. Like எவ்வளவு நேரம் அரைச்சிருக்கான்? லிட்டரலி 1 மணி நேரமா அரைச்சிட்டு வந்திருக்கான். ஸோ இந்த பிரைஸ் ஆக்ஷன் நான் ட்ரேட் பண்ணா எனக்கு அவசியமே கிடையாது. On a Monday, அது fucking Monday. So not worth the risk, so I didn't re-enter, but this was a good trade for you guys to learn something. So this is how I keep it simple. All I need is the FAG, all I need is the time, and எல்லா ஓப்பன்ஸ்க்கும் மேலே இருக்கான்றது செக் பண்ணிட்டு ஒரு ஓப்பன்ஸ் கீழே இருக்கான்னு செக் பண்ணிட்டு I just play my part. That's all. So hope you guys have learned something new from this video. So இதுலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்கன்றதை கமெண்ட்டில் ட்ராப் பண்ணுங்க. Feel free to let me know. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடலான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட் வச்சு நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Take care, stay safe, take carefully, trade responsibly. Bye bye. I came, I saw, I conquered.